பூனகலை யுஎல்ஜி தோட்டத்தில் நேற்றிரவு மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக 4 மணித்தியாலங்கள் மழை வீழ்ச்சி பதிவாகியதை அடுத்து மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. பூனாகலை யுஎல்ஜி தோட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவினால் இந்த பகுதியில் அமைந்துள்ள காளி கோயில் மண்ணுள் புதையுண்டுள்ளது. மண் சரிவு அபாயம் காரணமாக இந்த பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு இடர் முகாமைத்துவ நிலையத்தினால் அறிவுறுத்தல் விடுக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நேற்று எப்போதும் போல் இல்லாமல் பெரிய மழை பெய்ஞ்சது 4 அவராக பெய்து பெரிய மண் சரிவு ஒன்று எங்கள் வீட்டு பக்கத்தால் ஏற்பட்டிருக்கு. எங்களை இங்கிருந்து போக சொல்லியிருக்காங்க. காளி கோயில் இருந்துச்சு, அதில் எல்லாம் கும்பிட்டு வந்தாங்க வருஷமாக. அந்த கோயிலும் இப்போதே இல்லாமல் போயிருச்சு எங்களை விட்டு. இடிமின்னல் தாக்கத்தினால் 6 வீடுகளில் பொருத்தப்பட்டுள்ள மின்மானி சேதமடைந்துள்ளது. 4:30 மணிக்கு மின்னல் தாக்கணும்னு மருக வெடி சத்தம் ஒன்று கேட்டுச்சு. கைகட்ட பிறகு அங்கனைக்கு வாழை மரத்துக்கிட்ட அடிச்சு அந்த குசினிக்கு பின்னுக்கு ஒரு குழி விழுந்தது. குழி விழுந்த பிறகு மருக மின்னல் வந்து இதுக்குள்ள மீட்டர் பெட்டி 7 வீட்டு மீட்டர் பெட்டியும் அப்படியே நெருப்பு வந்துருச்சு. கட் அவுட் எல்லாம் பொசுங்கி கீழே கொட்டி போயிடுச்சு. கட் அவுட்டு தான் முதல் கொட்டினது எல்லாம். கடுமையான மழை. அதுக்கு பிறகு கரண்டே இல்லை. இதுவரை காட்டியும் கரண்ட் இல்லை. இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக கொஸ்லாந்த மேரியாபாத் தோட்டத்தில் இருந்து 70 குடும்பங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் மழைமானியில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகத்தின் மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை பிரிவின் பணிப்பாளர் RMS பண்டார குறிப்பிட்டுள்ளார்.